Hi guys, welcome all. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் reverse a given number. integer நம்பரை வந்து எப்படி ரிவர்ஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். So, நான் வந்து 3 different methods ஃபாலோ பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு நம்பரை கெட் பண்ணோம். ஸோ நான் வந்து ஸ்கேனர் கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி டெமோன்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் ஜாவா டுட்டோரியல் பேக்கேஜில். நான் வந்து ப்ராக்டிஸ்க்காக வந்து eclipse ஐடி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஆன்லைன் எடிட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் எடிட்டர்ஸ் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கேனர் கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த எரர் சிம்பிளை கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்கேனர் கிளாஸ் வந்து யூட்டில் பேக்கேஜ்லேருந்து இம்போர்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு நம்பரை கெட் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்ட் மெத்தட் வச்சு ஒரு நம்பரை நம்ம கெட் பண்ணிட்டோம் யூசர்கிட்ட இருந்து. சிஸ்டம் டாட் என்டர் எனி நம்பர். எப்போவுமே வந்து ஒரு குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து யூசருக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்கணும். அதுக்காக வந்து நம்ம வந்து என்டர் எனி நம்பர் இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு வந்து பழகிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்பரை கெட் பண்ணியாச்சு. ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து யூஸிங் லாஜிக். இந்த லாஜிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா டிவைட் அண்ட் மாடுலஸ் சிம்பிள் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் நம் மாடுலஸ் ஆஃப் 10 மீன்ஸ் int n1 equal to num மாடுலஸ் ஆஃப் 10 அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் மட்டும் ரிமைண்டராக ஆகி n1ல சேவ் ஆகும். இதுவே கோஷன்ட் வந்து நம்பர் டிவைடட் பை 10 இப்படின்னு கொடுத்தோன்னா என்ன ஆகுது நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட். ஓகே, நான் வந்து 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு நம்பர் தரேன். நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்றும் எழுதலை. n1 plus q. ஓகே, 1 2 3 4 5. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து லாஜிக் புரியும்னு நினைக்கிறேன். மாடுலஸ் கொடுத்தோன்னா ஒன்றும் இல்லை, 10ஆல் ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணால் லாஸ்ட் நம்பர் மட்டும்தான் வந்து ரிமைண்டராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 5. மிச்சம் இருக்கிறதுலாம் வந்து கோஷன்ட் இந்த அது வந்து தனியாக பிரிண்ட் ஆகிருக்கு 1 2 3 4. ஓகே, இப்போ வந்து நம்மளால் லாஸ்ட் நம்பரை பிரிக்க முடியுது. இப்போ வந்து 1 2 3 4னு வந்து மிச்சம் இருக்க நம்பர் வருது. ஸோ இதில் வந்து மாடுலஸ் ஆஃப் 10 எடுத்தால் 4 மட்டும் தனியாக பிரியும். அதுக்கப்புறம் வந்து டிவைடட் பை 10 பண்ணிட்டா 1 2 3 மட்டும்தான் இருக்கும். திருப்பி இதில் மாடுலஸ் ஆஃப் 10 எடுத்தால் 3 வரும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம பண்ண போகிற மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இதை போடணும். பிகாஸ் நம்ம வந்து இந்த நம்பர் வந்து 0 ஆகுற வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, சூப்பர். ஸோ வந்து நம்ம வந்து வைல் லூப் க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா வந்து ஃபார் லூப்னால் வந்து நம்மளுக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியும், பட் வந்து எண்டிங் தெரியாது. கரெக்டாக வந்து லூப் சைஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ரேஷனுக்குலாம் வந்து வைல் லூப் தான் போடுவாங்க. ஸோ நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நம்பர் வந்து 0 ஆகுற வரைக்கும் நம்ம பண்ணணும். ஸோ நாட் ஈக்குவல் டு 0 வரைக்கும் இந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ரிவர்ஸ் கண்டுபிடிக்கிறோம்ல, இந்த நம்பர் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு இன்டீஜர் தேவை. ஸோ நான் ரிவர்ஸ் நம்பர்னு ஒரு இன்டீஜரை வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். நம்ம வந்து இதில் வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண போகிறதுனால வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நம்பரை வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகே, reverse num equal to reverse num into 10 plus number modulus of 10. number equal to number by 10. எவ்வளோதாங்க லாஜிக். இப்போ நம்ம ரன் பண்ண நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ரிவர்ஸ் நம் இது நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு வந்து டீகோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வைல் லூப் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் நம்பர் வந்து 0. ஸோ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் 0 into 10 0 plus number modulus of 10
ஃபஸ்ட்டு நம்பர் மாடுலஸ் ஆஃப் 10 பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் வந்துச்சு 5. ஓகே 5 ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 5. ஓகே அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் டிவைட் பை 10. ஸோ லாஸ்ட் நம்பர் தவிர மற்ற எல்லா நம்பரும் நம்பரில் வந்து அசைன் ஆகுது. ஓகே இப்போ வந்து நம்பர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ வைல் லூப் ரன் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு வைல் லூப்பில் இப்போ ரிவர்ஸ் நம்பர்ன்ற இடத்துல வந்து 5 சேவ் ஆகிருக்கு. ஸோ 5 இன்ட்டு 10 ப்ளஸ் வந்து 1 2 3 4 மாடுலஸ் ஆஃப் 10 பண்ணும்போது லாஸ்ட் நம்பர் மட்டும் சேவ் ஆகும். ஸோ 4 ஈக்குவல் டு 5 into 10 50. 50 plus 4 54. ஓகே அதே மாதிரி நம்பர் இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து 4 லாஸ்ட் நம்பர் கேன்சல் ஆகிட்டு மிச்சம் இருக்க நம்பர் 1 2 3. ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போயும் வந்து நம்பர் வந்து 0 ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வைல் லூப்புக்குள்ளே போகுது. ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ் நம்பர் 54 into 10 plus the last number 3. ஏன்னா மாடுலஸ் ஆஃப் 10 பண்ணுறோம். ஸோ ரிமைண்டர் வந்து 3 ஈக்குவல் டு 540 ப்ளஸ் 3. ஸோ 543. ஓகே இப்போ வந்து நம்பர் வந்து ரொம்ப போர் அடிக்கிறேன் நாங்கள். ஓகே நம்பர் வந்து 12. இப்போ 12 நாட் ஈக்குவல் டு 0. இந்த சேம் வந்து திருப்பி ரன் ஆகும். என்னென்னா வந்து 543 இன்ட்டு 10 ப்ளஸ் 12ஓட லாஸ்ட் டிஜிட் வந்து 2 ஈக்குவல் டு 543 2. ஓகே இப்போ வந்து நம்பர் வந்து ஈக்குவல் டு 1. இப்போது நம்பர் வந்து 0 ஆகலை. ஸோ 5432 into 10 plus 1 equal to 54321. இப்போ வந்து நம்பர் பார்த்தோன்னா 1 டிவைடட் பை 10 பண்ணும்போது 1 போயிட்டு மிச்சம் வந்து 0 தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வைல் லூப் ரன் ஆகாது. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ வந்து வெளியே வந்துடும். இப்போ நம்ம ரிவர்ஸ் நம்பர் அப்படின்ற இன்டீஜரில் வந்து என்ன சேவ் ஆகிருக்கு 54321. இதுதான் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண வேல்யூ. நம்மளுக்கு வந்து அதான் பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து நம்பர் ரிவர்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க ப்ரோக்ராம். ரொம்பவே வந்து ஈஸியான ப்ரோக்ராம். இப்போ நான் வந்து வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பார்க்குறேன். 675. ஓகே சூப்பர். நம்பர் வந்து ரிவர்ஸ் ஆகிற ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம். இதுதான் வந்து பேசிக் லாஜிக். இதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்டாக. இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம், பட் ரொம்ப பேசிக் ப்ரோக்ராம். அதாவது வந்து இதில் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சு இது கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே இந்த லாஜிக். இதுவே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் வச்சு பார்க்க போகிறோம். மிச்ச ரெண்டு நான் வந்து சொன்ன மாதிரி 3 மெத்தட் இருக்குது. மிச்ச 2 மெத்தட் வந்து ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நார்மல் ஸ்ட்ரிங்கில் ஆக்சுவலாக வந்து 3 இருக்குது. ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர். நார்மல் ஸ்ட்ரிங் கிளாஸில் ரிவர்ஸ் மெத்தட்லாம் வந்து கிடையாது. ஸோ நம்ம ஸ்ட்ரிங் பில்டர், ஸ்ட்ரிங் பஃபர் ரெண்டுத்துலேயுமே வந்து ரிவர்ஸ் மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஒரு நம்பரை கொடுத்தா ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்தாலே வந்து நம்பர் ரிவர்ஸ் ஆகி பிரிண்ட் ஆகிடும். அதுதாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்ட்ரிங் பற்றி தெரிலனா நம்ம சேனலில் ஸ்ட்ரிங் பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் போய் அதையும் பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கான்செப்ட் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸ்ட்ரிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நீங்கள் வந்து இன்டர்வியூ எதாவது போனீங்கன்னா ஸ்ட்ரிங் நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சாலே வந்து ஒரு பேசிக் இன்டர்வியூலாம் நீங்கள் அசால்ட்டாக கிளியர் பண்ணலாம். அட்வான்ஸ் கிளியர் பண்ண முடியாது. அட்வான்ஸுக்கு ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் பஃபர் வச்சு போடுவோம். ஸ்ட்ரிங் பஃபர்னால் ஒன்றும் இல்லைங்க, உங்களால் வந்து ஒரு மியூட்டபிள் ஸ்ட்ரிங் வந்து க்ரியேட் பண்ணுறதா ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர் ரெண்டுமே. string buffer is equal to sb is equal to new string buffer. ஓகே இது வந்து ஸ்ட்ரிங் பஃபர்னு ஒரு கிளாஸ். இதில் வந்து எஃப்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு ஒரு மெத்தடாக நம்ம கால் பண்ண போகிறோம். எஸ்எஃப் என்ன மியூட்டபிள் ஸ்ட்ரிங்னா என்னென்னா வந்து இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்க வேல்யூ உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் மியூட்டபிள் ஸ்ட்ரிங். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எஸ்எஃப்பில் வந்து இப்போ ஒன்றுமே இருக்காது, எம்டி ஸ்ட்ரிங். இதில் வந்து நான் நம்ம வேல்யூவை அப்பன் பண்ண போகிறேன். ஓகே அப்பன் நம்.
இப்போ வந்து என்ன ஆயிருக்கும்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து என்னென்னு சேவ் ஆகிருக்கும், வெறும் நல், எதுவுமே இல்லை. பட் இந்த இடத்துல வரும்போது வெறும் எதுவுமே இல்லாதோட நம்பரை அப்பன் பண்ணால் வெறும் அந்த நம்பர் மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணி அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இல்லைனா அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வேல்யூவை பிரிண்ட் பண்ணலாம். எஸ்எஃப் எப்படி பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகே, இப்போ வந்து 1 2 3 4 5 இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது வந்து எம்சிக்யூஸ்லலாம் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதோட படிக்கவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மெத்தட் ஸ்ட்ரிங் பில்டர் வச்சு. ஸ்ட்ரிங் பில்டர், ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர் ரெண்டுமே வந்து சேம் தாங்க. பட் வந்து ஸ்ட்ரிங் பில்டர் வந்து த்ரெட் சேஃப். இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து அட்வான்ஸ் ஜாவாவில் வரும். நான் நம்ம சேனலில் வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸ்ட்ரிங் பில்டர் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர். அதே மாதிரி தாங்க ஸ்ட்ரிங் பில்டரும் ஒரு கிளாஸ். இதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதே ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் பில்டரில் ஃபர்ஸ்ட் அப்பன் பண்ண போகிறோம், ஒரு நம்பரை அப்பன் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். SPL. ஓகே, சூப்பர். நான் வந்து நம்ம ஸ்ட்ரிங் பஃபரோட ப்ரோக்ராம்ஸை வந்து கமெண்டில் போட்டேன். ஓகே, பக்கா. இப்போ வந்து 1 2 3 4 5. ஓகே, இதுவும் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. சூப்பர். நம்ம 2 மெத்தட், நம்ம வந்து 3 மெத்தட் கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். ஒன்று வந்து ஸ்ட்ரிங் பில்டர், இன்னொன்று ஸ்ட்ரிங் பஃபர், இன்னொன்று வந்து நார்மல் பேசிக் லாஜிக். இந்த ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் தாங்க சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அதோடு இந்த கான்செப்ட் வந்து எல்லா ப்ரோக்ராமிக்கும் வந்து சேம். அதாவது இப்போ C++லாம் எடுத்தாலும் இதெல்லாம் வந்து சேம் தான். சின்டாக்ஸ் மட்டும் மாறும். இந்த இடத்துல சி அவுட் அந்த மாதிரி வரும். C++க்கு சிக்கும் வந்து காமனாக தான் இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஆல். பாய் பாய்.